بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله تعالى عز وجل وأطيعوه. وقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم: تنكح المرأة لجمالها ولمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. وقال أيضا: ثلاث جدهن جد وهزلهن جد، أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு மகத்தான சபையிலே வீற்றிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களில் ஒன்றான திருமண வைபவத்திலே இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைலா, நான் உங்களை மிக தெளிவான ஒரு மார்க்கத்துல விட்டுட்டு போறேன். லைலுவா கனஹாரியா, இந்த மார்க்கத்தினுடைய இரவும் பகல போல மிக தெளிவானது என்ற கருத்தை உள்ளடக்கிய இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முன்னிலையில வைக்கிறார்கள். அதாவது ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, எங்கட மார்க்கம் தெளிவான மார்க்கம். எங்கட மார்க்கத்துல எதுவும் ஒழிப்பு மரபு கிடையாது, மதமும் அல்ல. மதம் என்றால் ஒரு சில அனுஷ்டானங்களை கொண்டது, மார்க்கம் என்றால் எல்லா விடயங்களையும் வழிகாட்டல் செய்யக்கூடியது. அதிலேயும் எங்கட மார்க்கம் அல்லாஹ்வால தரப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம், எங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மார்க்கம். ஒரலீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் உங்களுக்கு பொருந்தி தந்த ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்றான். அந்த வகையில அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட மார்க்கம் எல்லா வகையிலையும் எங்களுக்கு வழிகாட்டல் செய்யுது. இந்த வழிகாட்டலை நாங்க பின்பற்றினா எப்படி பாக்குதுண்டா, முழுதையும் இபாதத்தா பாக்குது. இபாதத்தா, அதாவது நன்மைக்குரியதா. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பி அன் தல்கா அகாக பி வஜின் தலிகின் சதகா, உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய நண்பரை நீர் வரவேற்கிற நேரம் புன்முறுவலோட சிரிச்ச முகத்தோட நீங்க வரவேற்கிறீங்களே, அதுவும் சதகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரி, சாதாரண விடயம், ஆனா இஸ்லாம் அதை விரும்புது. ஒரு வெளிவாசலுக்கு போறோம், அதாவது எங்கட தேவையை நிறைவேற்றத்துக்காண்டி இடது கால வச்சு போறோம், வார நேரம் வலது கால அங்க துவாவையும் ஓதிக்கொள்றோம். எங்கட பட்டோலையில என்ன எழுதப்படும்டா, இவர் ஒரு இபாதத்து செஞ்சார். அப்ப எங்கட 24 மணித்தியாலத்தையும் நாங்க இபாதத்தோட கழிக்கலாம். அப்படியான மார்க்கம் தான் இருக்கு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண விஷயத்துல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, நீங்க திருமணத்தின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய அந்த தாம்பத்திய உறவிற்கே அதுவும் சதகா. சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஆசையை தீர்த்துக் கொள்றோம், அதுவுமா சதகா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை நீங்க தப்பான வழியில பயன்படுத்தினா பாவமா இல்லையா? அதுக்கு ஒப்போசிட்டா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறான் என்ன, இதை ஹலாலாக்கி நன்மைக்குரியதா. அப்ப எங்கட காலம்
எங்கட வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கிற காலமெல்லாம் அது நன்மையாத்தான் எழுதப்படுது. எவ்வளவு தெளிவான மார்க்கம். ஆகையினால் அன்பான சகோதரர்களே, திருமண விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை. முதல்ல அல்லாஹ்ட கட்டளை. அல்லாஹ் சொல்றான், நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. உங்களை நாங்க சோடிகளாத்தான் படைச்சிருக்கோம். ஒஹலக்னாக்கும் அஸ்வாஜா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணையாகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மாதிரி ஆணுக்கு துணையாக பெண்ணை வச்சிருக்கான். அதுதான் திருமண வாழ்க்கை. அந்த வகையில் அன்பார்ந்த சகோதரர்களே, திருமண விடயங்கள்லையும் நாங்க சில மார்க்கம் சொல்லக்கூடிய சில ஒழுங்குகளை பின்பற்றினண்டா அது முழுக்க எங்களுக்கு அது வெற்றியாகத்தான் அமையும். அது ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையா அமையும். அதனால திருமணத்துல 4 அம்சங்களை நாங்க பேணிக்கொண்டோம். முதலாவது விஷயம் தெரியும். அதாவது ஆண் பெண்ணை தெரிகிற, பெண் ஆணை தெரிகின்ற விஷயத்துல எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 3 பெண் குழந்தைகளையும் சாலிஹான முறையில வளர்த்து அந்த 3 பெண் குழந்தைக்கும் சாலியான கணவனை தேடி கொடுப்பாரோ, இந்த விடயமே இவர் சொர்க்கம் போறதுக்கு ஷஃபாத்தா மாறும். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை கிடைக்குமா? உனக்கும் கிடைக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு பெண்ணுக்கு வழிகாரணா உள்ளவங்க ஆணை தெரிவு செய்யற விஷயத்துல தீன மையமா வச்சு தெரிவு செஞ்சு கொடுக்கணும். அது இவங்களுக்கு ஷஃபாத்தா மாறும். பெண்ணை தெரிவு செய்யற விஷயத்துல ஆணுக்கு ஒரு பெண் 4 நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறாள். ஆனா அந்த நோக்கத்துல நீங்க தீன மையமா வச்சு வெற்றி அடைஞ்சு கொள்ளுங்க. அப்ப தீன மையமா வச்சு வெற்றி அடைஞ்சு கொள்ளா மற்ற விஷயமும் இருக்கும். அது தாலிக்க ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற மேல என்ன மேல்விச்சமான பாக்கியங்கள். ஆனா மற்ற விடயங்கள் எல்லாம் இருக்குது. மார்க்கம் இல்லைண்டா அது பெரிய ஒரு முசீபத்தா மாறும். அப்ப அந்த தெரிவுல 2 பேரும் என்ன செய்யணும்? மார்க்கத்தை மையமா வச்சு திருமண விஷயத்துல முதலாவது அம்சம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கணவன் தன்னுடைய மனைவியை சுபஹ் தொழுகைக்காக எழுப்பி விடுறாரோ அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. எந்த மனைவி தன்னுடைய கணவனை சுபஹ் தொழுகைக்காக எழுப்பி விடுறாவோ அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. 2 பேருக்கும் துஆ செஞ்சிருக்காங்க. இது முதலாவது விஷயம். தீன மையமா வச்சு திருமணத்தை ஆக்கிக்கொள்ளும். 2வது விஷயம், திருமணம் முடிச்சு வாழ்ற நேரம் கணவன் மனைவிக்கிடையில பாசத்தை வெளிக்காட்டி வாழ. அன்பார்ந்த சகோதரர்களே, பாசத்தை மறைச்சு வாழ்றல. பிள்ளைகள விஷயத்துல மறைக்கலாம், பிள்ளைகள விஷயத்துல பாசத்தை மறைக்கலாம். ஏன்? கூடுதலான பாசம் காட்டினா அங்க சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குழந்தைகளுடைய விஷயத்துல காட்டுற மாதிரி மனைவியுடைய விஷயத்துல அப்படி வாழ இயலாது. 2 பேரும் என்ன செய்யணும்? பாசத்தை வெளிக்காட்டி வாழணும். அப்பதான் அந்த வாழ்க்கையில வெற்றி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காண்பிச்சாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட விஷயத்துல எந்த அளவுக்குண்டா, ஜாஹிலியா காலத்துல பெண்களுக்கு மாதவிடாய் வந்தா ஒரு அறையில போட்டு அடைச்சிருவாங்க. சாப்பாடும் கீழாலாம் போகும். இப்படி ஒதுக்கின காலம். ஆயிஷா நாயகி அன்றைய தினம் மாதவிடாய் காலம் அவங்க ஒரு கோலையில தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு வைக்காங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எந்த பக்கம் வாய் வச்சு குடிச்சிங்கன்னு காட்டி கொடுக்காங்க. அந்த பக்கம் வாய் வச்சு குடிக்காங்க. அந்த இடத்துல பாசத்தை வெளிக்காட்டுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், ஒரு இரவு நேரம் கேட்கிறாங்க, கதைகள் சொல்லவா? மனைவியோட நாங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு இபாதத், அதை நாங்க தெளிவாகிக்கொள்ளணும். யாரோடைய எல்லாம் பேசுவோம், மனைவிக்கு நேரம் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அங்க நாங்க மனைவிக்கு நேரம் ஒதுக்குறதும் சுண்டத். அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதையா சொல்லுங்க. 9 கதை சொல்றாங்க. யாரு? ஆயிஷா நாயகி 9 கதை சொல்லிட்டு திரும்ப கேட்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யார ரசூலல்லாஹ், 10வது கதையும் சொல்லி முடிக்கவா? நாங்கடா என்ன சொல்லுவோம், இவ்வளவு நேரம் உள்ளறின போதாதான், இன்னும்மா கதண்டு கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மறுமலர்ச்சியோட நல்ல சிரிப்பு முகத்தோட சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அந்த 10வது கதை. இப்ப சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், அபூதர் உம்முதர் என்று கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்தாங்க. அவங்க ஆக்கள் பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆளுக்கால் ரொம்ப நேசமா வாழ்ந்தாங்க யார ரசூலல்லாஹ். ஆனா அவங்களுக்கு ஒரு நேரத்துல இன்னொரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்டாங்க யார ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ஆயிஷா நாயுடைய முகம் அப்படியே ஒடுங்கி போயிடுச்சு. இந்த கதையை சொன்ன காரணம் என்னன்னா, நமக்கு அப்படி வந்துருமோ என்ற எண்ணத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி என்ன சொன்னாங்க, ஆயிஷா, அபூதர் உம்முதர் எப்படி சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ
அதே வாழ்க்கை நம்மகிட்ட வாழும். இன்ஷா அல்லாஹ் நாம இப்படியே அதை விட பன்மடங்குல நாம சந்தோஷமா வாழலாம். ஆனா நமக்கு இடையில இன்ஷா அல்லாஹ் பிரிவு வராதுன்னு சொன்ன உடனே ஒடுங்கி போன அந்த முகம் அப்படியே மலர்ந்து வந்துச்சு. இப்படி பாசத்தை வெளிக்காட்டினான். அதனால கணவன் மனைவிக்கு இடையில பாசம் வெளிக்காட்டு. மூணாவது அம்சம் புரிந்துணர்வும் விட்டு கொடுக்கும். மூணாவது அம்சம் புரிந்துணர்வு. ஆளால் விளங்கி வாழணும். ஒருத்தருக்கு வேகமா கோபம் வரலாம், அல்லது கொஞ்சம் தாமதிச்சு வரலாம். சிலருக்கு கோபம் வாரதும் குறைவாரிகள். கணவன் மனைவிய, மனைவி கணவனை விளங்கி விட்டு கொடுப்போட வாழ்ந்தா பிரச்சனையே வராது. ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தண்ட மனைவி 45 வருஷம் வாழ்ந்ததுக்கு பின்னால வஃபாத் ஆயிட்டாங்க. பயான் செய்யற நேரம் சொல்றாங்க, எனக்கும் எந்த மனைவிக்கு இடையில எந்த காலமும் ஒரு சின்ன பிரச்சனை வரல. கேட்காங்க பக்கத்துல இருந்தவங்க, இது சாத்தியமா? கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு இடையில பிரச்சனையே வரலையா? எப்படி பிரச்சனை வரும்? நாங்க ஆரம்பத்திலே ஒப்பந்தம் செஞ்சு கொண்டோம். நாங்க ஆரம்பத்துல சேர்ந்த நேரம் எப்படி ஒப்பந்தம் செஞ்சோம்? எனக்கு ஏதாவது சந்தர்ப்பத்துல கோபம் வந்தா நீங்க அமைதியாயிரும், உங்களுக்கு ஏதாவது நேரத்துல கோபம் வந்தா நான் அமைதியாகிடுவேன். இப்படி எங்களுக்கிட்ட ஆரம்ப உடன்படிக்க. அது இந்த மனைவி பார்த்தார வரைக்கும் அப்படியான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு இடையில என்ன செய்யல, பிரச்சனையே வரலன்னு சொல்றாங்க. இப்படி நாங்க வாழணும். அவக்கு வார நேரம் நாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், எங்களுக்கு வார நேரம் அவங்க விட்டு கொடுக்கணும். இத பெற்றோர்களும் அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கணும். கணவனுக்கு கீழதான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, இதை நீங்க பேணிக் கொள்ளணும். எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதை பூதாகரமாக்கிடக்கூடாது. அதனால இந்த மூணாவது விஷயத்தை நாங்க பேணிக்கொள்றது. நாலாவது விஷயம், பாக்கியமா நினைக்கணும் தண்ட மனைவிக்காக செலவழிக்கப்படுற ரூபாய்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அல்லாஹ்ட பாதையில செலவழிக்காங்களோ அந்த ரூபாயும் உங்களோட மனைவிக்காக நீங்க செலவழிக்கீங்களே அதுவும் சமம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. இன்னொரு கட்டத்துல சொன்னாங்க, அதை விட மேலாக சொன்னாங்க. எதை? அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கீங்களே ரூபா, அதை விட மேலானது உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுக்குறது. லுக்குமா தும்பி ஃபமின் ஜௌஜா சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களோட மனைவியுடைய நாவுல நீங்க ஊட்டி விடுற அந்த கவலை உணவும் சதகா. ஆகையினால் அன்பா அந்த சகோதரர்களே, இந்த 4 விஷயத்தை நாங்க திருமணத்துல பேணி கொண்டோம்னா அது சொர்க்கம் வரைக்கும் விட்டு செல்லக்கூடிய வாழ்க்கையை அமையும். நிச்சயமா சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை பேணிக் கொள்றது மாப்பிள்ளை தரப்புல எங்களை அழைச்சதுக்காண்டி அவருக்கு நாங்க செய்யற பிரதிபாரம் என்ன? பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ கைர். இந்த பிரார்த்தனையை கட்டாயம் ஓதிக்கொள்ளுங்க. அவர் போய் பெண்ணை சந்திக்கிற நேரம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்த அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்த அலை. இது ஒரு வாகனத்தை வாங்குற நேரம் இந்த துஆ ஓதணும். ஒரு திருமணத்துல அந்த மனைவியை சந்திக்கிற நேரம் இந்த துஆ ஓதுறது சுன்னத். அல்லாஹ் அந்த மனைவியை இவருக்கு எல்லா வகையான சாதனமாக்கி கொடுப்பார். ஆகையினால இந்த விடயங்களை நாங்க தெளிவா விளங்கி எங்களோட வாழ்க்கையில பேணி நடக்க அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. இத்தம்பதிகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தையும் நல்ல சாலிஹான குழந்தைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர்.